தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போவோம். தேவனுடைய வார்த்தை உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். ஆண்டவர் சொன்னாரு, இதை எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவர் பிறக்கும்போது ஒரு தேவதூதன் இந்த வார்த்தையை சொன்னார், நீ சகல ஜாதிகளுக்கும் கடன் கொடுப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்க. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? நீண்ட கால கடன், குறுகிய கால கடன், கல்யாண கடன், படிப்பு கடன், மெடிக்கல் கடன், வீட்டு கடன், ஊருப்பட்ட கடன் நமக்கு இருக்குது. இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் ஏதாவது ஒன்றில் கடன் பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அந்த கடனை அடைப்பார். ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு கடன் இருக்குது. அதை குறித்து இன்றைக்கி பேச போகிறேன். அல்ல சொல்லுங்க எல்லாரும். இந்த கல்யாண கடன் அடைக்க, இந்த வீட்டு கடனுக்கு, இந்த மண் வச்சு கடன் வாங்கியிருக்கோம், நகை வச்சு கடன் வாங்கியிருக்கோம், எக்கச்சக்கமான காரியங்கள், நிலக்கடன், வீட்டு கடன், கல்யாண கடன், படிப்பு கடன், மருந்து கடன், இப்படி எக்கச்சக்கமான கடன் இருக்குது. அந்த கடனை தான் அடைக்க. ஆமாம், அதை கண்டிப்பாக அடைப்பார் ஆண்டவர். அது அடைக்க கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார். நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ மட்டும் கடன் கொடுப்பாய். அலையில சொல்லுங்க எல்லாரும். ஆனால் அதை காட்டில் இன்னொன்று என்னென்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 1லிருந்து வாசிங்க. பிரதமர் வைக்க வச்சு வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தமாகிறபடி. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமா? சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாய் இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15ஆம் வசனம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். போதுமா? பைபிள் வாசிக்கும் போது நல்லா கவனிக்க. மற்றவங்க கவனித்து பார்க்கணும். தப்பாக வாசிக்கிறாங்களா, சரியாக வாசிக்கிறாங்களா? அல்லேலூயா. நீங்கள் பேசாமல் உட்காந்துக்கிற பார்த்தா எங்கேயோ கனவுல மிதக்கிற மாதிரி இருக்குது. அவங்க வாசிக்கிறது இல்லை, இவங்களோ இல்லை இன்னொருத்தரோ ஒரு பிரதரோ வாசிக்கிறா, தப்பாக வாசிக்கிறாருன்னா நீங்கள் ஆமேன், அல்லேலூயா, ஆமேன் அப்படி சொல்லக்கூடாது. தப்பாக வாசிக்கும் போது விட்டோன்னே நம்ம சபையில் நல்லா வாசிக்கிறவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. நல்லா கவனிங்க. வாசிக்கும் போது கரெக்டான வார்த்தையை பயன்படுத்தி கரெக்டாக அந்த வசனத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. நான் யாருக்கு கடனாளியாக இருக்கிறேன்? என்ன சொல்கிறார் இவர்? கிரேக்கருக்கும் கடனாளியாக இருக்கிறேன். பவுல் சொல்கிறாரு, நான் இவங்களுக்கு எல்லாரும் கடனாளியாக இருக்கிறேங்கிறார். கடன் அடைக்கப்படும். என்ன கடனாளியாக இருக்கிறாரு? அதான் இன்னைக்கு முதல்ல நம்ம சுவிசேஷத்துக்கு கடனாளி, ரட்சிப்பதுக்கு. அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுவதுக்கு நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆண்டவர் சுவிசேஷத்தை கையில் கொடுத்துக்கிறாரு. இதை உங்கள் கையில் நான் கொடுக்கணும். நீங்கள் நானும் கடனாளிங்கிறத மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்ம கடனாளிகள் எதுக்கு? சுவிசேஷம் அறிவிக்க. ஆண்டவர் கொடுத்துருக்காரு உங்கள் கையில் சுவிசேஷத்தை. இதை வச்சுட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க கடனாளிங்கிறத ஒவ்வொரு நாளும் மறந்துடக்கூடாது. கொடுத்தா கொடுக்காட்டி போ, அப்படிங்கிறது கட்டாயம் கொடுத்தாகணும். கடன் வாங்கணும், கடனை கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஏசப்பாட்டை வாங்கியிருக்கோம்,
அதை நம்ம கொடுக்கணும். யாருக்கு? யாருக்கு? ஞானிகளுக்கும் கிரேக்கருக்கும். நீ கடன் கொடுக்கணுங்கிறார். நீ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாய். அல்லேலூயா. நம்ம கடன் கொடுக்கணும். அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அது என் தலைமையில் விழுந்த கடமைன்னு சொல்கிறார் பவுல். நம்ம அப்படி செய்கிறோமா? பேசாமல் இருக்கிறோம். யாருக்கும் நம்ம சுவிசேஷத்தை கொடுக்கறதில்ல. சுவிசேஷத்தை வாங்கிட்டோம். ஆண்டவர் நமக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்காரு. நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகம், நம்ம பெற்றுக்கொண்ட வல்லமை நம்மகிட்டே இருக்கக்கூடாது. அது மற்றவங்களுக்கு போகணும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், நீங்கள் கடனாளி, நான் கடனாளி, பாண்டிச்சேரிக்கு நம்ம கடனாளி. அல்லேலூயா. நம்ம கொடுக்கணும், சுவிசேஷத்தை கொடுக்கணும். ஏன் நம்ம மீட்டிங் போட்டு அண்ணாத்திரையில், எலிப்பேடு மைதானத்தில், அந்த கல்யாண மண்டபத்தில், இந்த கல்யாண மண்டபத்தில், கம்பன் கல்யாணத்துல எல்லாம் பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தி சுவிசேஷம் அறிவிச்சிட்டே இருந்தோம். கையில் காசே இல்லாமல் இருந்தால் கூட 10 வருஷமாக நடத்தினோம். இந்த சர்ச்சு கட்டுறதுக்கு முன்னாடி அத்தனை பாடு, கஷ்டம், கண்ணீர், பசி, பட்டினி, மக்களை ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஆல்பஸை போட்டு சினிமா தியேட்டர்லாம் ஹோர்டிங்ஸ் போட்டு எல்லா மக்களையும் வாங்க வாங்க வாங்க. என்னென்னா நம்ம தலைமையில் விழுந்த கடமை அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அது என் கடன், நான் அவங்களுக்கு செலுத்தணும். அலையிலே சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நீ சுவிசேஷத்தை கொடுத்து எனக்கு கையில் கொடுத்துருக்காரு. குடுமகனே குடுமகன் அதை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா நம்ம ஆண்டவருக்கு பதில் சொல்ல முடியாது. கட்டாயம் நம்ம கடனை கொடுக்கணும். அல்லேலூயா. முதல்ல சுவிசேஷ கடன். சரியா? 2வது வாசிங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 25, 26, 27. இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளியாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், சொல்லுங்க எல்லாரும். உதவி செய்ய நம்ம கடனாளியா இருக்கிறோம். நம்ம உதவி செய்யணும் மற்றவர்களுக்கு. அல்லேலூயா. நான் தேவ பிள்ளை தான், ஆனால் நான் உதவியே செய்ய மாட்டேன், எனக்கு தான் மற்றவங்க உதவி செய்யணும் அப்படி இல்லை. என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யணும். அல்லேலூயா. அதுவும் பரிசுத்தவான்களுக்கு நான் உதவி செய்யணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் எத்தனை இடத்துல இந்த பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய வச்சிருக்கார். எலியாவுக்கு பஞ்சத்தில் எலியாவுக்கு காகத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆகாரம் கொடுத்தார். ஆனால் இன்னொரு அம்மா இருக்காங்க, சாரிபாத் பெண்கள். சாரிபாத் ஊருக்கு ஆண்டவர் எலியா கூட்டி போகிறார். அங்கே யார் இருக்கிறா? சாரிபாத்தில் யார் இருக்கிறா? டேவிட் டேனியலா? நல்லா கவனிங்க. சாரிபாத்தில் யாருமா இருக்கிறா? எங்கள் மாமாவும் இல்லை, மச்சானும் இல்லை. என்ன பார்த்து சாரிபாத்தை போய் கேட்டுக்கிறீங்க? சாரிபாத் என்ன? சாரிபாத் விதவைகள் கூட்டம் நடத்திருக்கோம்ல. அம்மா பத்மாமலியார் வந்திருக்காங்கல்ல. எதுக்கு வந்தாங்க? சாரிபாத் பெண்கள் கூட்டம், விதவை தாய்மார் கூட்டம். எதுக்காக? சாரிபாத் எலியாவை 3 வருஷம் 6 மாதம் சாப்பாடு போட்டான். கைத்தட்ட வச்சாமா? நீ ஒரு நாள் சாப்பாடு போட்டியா? ஊழியக்காரனை கூப்பிட்டு, பாஸ்டர் வின்சென்ட் வாங்க, வந்து எங்கள் வீட்டை சாப்பிட்டு போங்க சொல்லியிருக்க முடியுமா? ஒரு ஆள் சொல்லியிருக்கல. எப்படி நீங்கள் கடனாளியாக கடன் கொடுப்பீங்க? என் ஊழியக்காரனுக்கு நீ ஒரு நாள் சாப்பாடு உதவி செய்கிறியா? அல்லேலூயா. உதவி செய்கிறியா? பசி நேரத்தில், தாக நேரத்தில், ஒன்றுமில்லா நேரத்தில் உதவி என் ஊழியக்காரன். எனக்கு இல்லை. அண்ணன் ஜெபகுமார் பீகாரில் இருக்கிறாரு. நம்ம ஒரு தாலுக்காவே பொறுப்படுத்திருக்கோமே, அவருக்கு நம்ம என்ன உதவி செஞ்சுருக்கிறோம்? அல்லேலூயா. பல மிஷினரிகள், பல ஊழியர்கள், பல காரியங்கள் நமக்கு ஆண்டு வச்சிருக்கிறார். நம்ம சபையில் எக்கச்சக்கமான ஊழியர்கள் நடந்துட்டு இருக்கு. பரிசுத்தவான்களுக்கு செய்கிற உதவி அது ஒரு நாள் குறையக்கூடாது. அது எனக்கு கடன், என் தலைமையில் இந்த கடன். நீங்கள் உங்களுக்கு நான் உதவி செஞ்சேன்னா நீங்கள் வந்து தேங்க்ஸ் பாஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் அது எனக்கு கடமை, என் கடன் நான் செய்யணும். அல்லே சொல்லுங்களாரும். அல்லேலூயா. நீங்கள் கடனாளிகிற மறந்துடக்கூடாது. பரிசுத்தவான்களுக்கு நம்ம செய்கிற உதவி கடனாக இருக்கணும். அதை செய்யும்போது ஆர்டர் பல மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து 3வது வாசிங்க. உபாகமம் 15, 18 வாசிங்க. உபாகமம் 15, 18. அவனை விடுதலையாக்கி அனுப்பி விடுவது உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம். இரட்டிப்பான கூலிக்கு ஈடாக 6 வருஷம் உன்னிடத்தில் சேவித்தானே. இப்படி உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். லூக்கா 7:42 வாசிங்க.
லூக்கா 7:42, லூக்கா 19:17. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் கடனை மன்னித்து விட்டான். மன்னிக்கிறது நம்முடைய கடன். அல்லேலூயா. ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கடன் வாங்கியிருக்காரு, நம்மகிட்ட உதவி வாங்கியிருக்காரு, திரும்ப கொடுப்பேன்னு சொன்னார், கொடுக்க முடியல, அவங்கள பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அல்லே சொல்லுங்களாரும், மன்னிக்கணும், மன்னிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பூமியில் நீ யாரை மன்னிக்கிறேன் நானும் உனக்கு மன்னிப்பேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல சொல்லுங்க. எங்கள் கடனாளிகளுக்கு செவன் சொல்கிறோம்னா, பரமண்டல பிதாவும் நாம் மரிசப்படம் ராஜ்யம் வருவதாக. அதில் ஒரு இடத்துல வருது எங்கள் கடனாளிகளுக்கு, ஒரு இடத்துல வருது எங்களுக்கு தான் பாவம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல, இன்னொரு இடத்துல வந்து கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல. எத்தனை பேர் கடன்காரங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துக்கிறீங்க? உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு, அம்மா இல்லை அடுத்த மாதம் தரேன், இல்லை அடுத்த வருஷம் தரேன், கடன் கொடுக்க முடியல, நீங்கள் மன்னிக்கிறீங்களா? திட்டுறீங்க. அந்த மன்னிக்கிறதுமா பெரிய கடன். அல்ல சொல்லுங்களாரும், நம்ம அவங்கள மன்னிக்கணும். அது பெரிய ஊழியம். அது தேவன் வந்து நமக்கு தந்துக்கிறாரு. அது கடனாளியாக இருக்கிறோம், மற்றவங்களை மன்னிக்கிற கடனாளியாக இருக்கும். அடுத்து வாசிங்க 2 தெசலோனிக்கர் 1:13. 2 தெசலோனிக்கர் 1:13. 2 தெசலோனிக்கர் 1:13. சிஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர், எத்தனை பேர் பைபிள் வச்சுருக்கீங்க? வாசிங்கம்மா. 2 தெசலோனிக்கர் 1:3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளியா இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனை ஸ்தோத்திரிக்கிற ஒரு கடன். நம்ம இஷ்டமா துதிப்பேன், இல்லைன்னா துதிக்க மாட்டேன், அப்படி கிடையாது. நம்ம ஸ்தோத்திரி கடனாளியா இருக்கிறோம். நல்ல அப்பாவை கொடுத்தீங்களே ஸ்தோத்திர ஆண்டவரே, நல்ல அம்மாவை கொடுத்தீங்களே ஸ்தோத்திர ஆண்டவரே, நல்ல கணவனை கொடுத்தீங்களே ஸ்தோத்திர ஆண்டவரே, நல்ல மனைவியை கொடுத்தீங்களே ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்னைக்கு சொன்னீங்களா? அப்படி சொல்லிக்க மாட்டீங்களே. பணம் கிடைச்சா ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஐயோ கடவுளே, படிப்பில் பாஸ் பண்ணால் ஸ்தோத்திரம். உனக்கு நல்ல கணவனை கொடுத்துருக்காரு, ஸ்தோத்திரம் பண்ணிருக்கீங்களா? நல்ல மனைவியை கொடுத்துருக்காங்களே, ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களா? நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காங்களே, ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களா? அல்லேலூயா. நல்ல சோகத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண கடனாளியாக இருக்கிறோம். அல்லேலூயா. கைதட்டு மிசாமா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ண கடனாளியாக இருக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறது அது கட்டாயம் செய்யணும். இஷ்டம்னா செய்ய, இஷ்டம்னா செய்யல, அந்த கடனை கட்டாயம் கொடுத்தாகணும். அல்லே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ ஸ்தோத்திரம் பண்ண நம்ம கடனாளியாக இருக்கிறோம். அது செய்யாமட்டால் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுறது கடனாளி. ஸ்தோத்திரம் பண்ண கடனாளியாக இருக்கிறீங்க. எவ்வளோ நன்மையை பெற்றுக்கிறீங்க, எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றுக்கிறீங்க, எவ்வளோ காரியங்களை தேவன் மற்றவர்களுக்கு இல்லாத காரியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அதுக்கெல்லாம் நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அந்த மாதிரி செய்யும்போது தேவன் உங்களை பார்த்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தாவீது ஆசீர்வதிச்சாரா இல்லையா? என்ன சொல்றீங்க? நாத்துமாவே அது வீட்டுக்கு போகிறதுக்கு சொல்கிற வார்த்தை. வீட்டுக்கு ஆத்துமாவே கத்த ஸ்தோத்திரி, முழுவதுமே கத்த ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். சரி, அது எதுக்காக? கடனாளியாக இருக்கிற நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். என் ஆத்துமாவே கத்திர ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. அவர்கிட்ட நன்மை பெற்றிருக்குங்க. நம்ம கடனாளியாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ண நீ கடனாளி. அடுத்து வாசிங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? 1 யோவான் 4:11 வாசிங்க. 1 யோவான் 4:11. ஆண்டவரே, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம். அல்லேலூயா. அன்பு கூற, அன்புக்கு கடனாளியா இருக்கிறோம். எத்தனை பேர் அன்பு கூறுங்க? மற்றவங்க அன்பு கூறுவீங்களா? இவ்வளவா என்னத்தை அன்பு கூர்ந்தாலே. ஏசாமி பார்த்துட்டு வந்து ஒருத்தி விழுந்து கண்ணீரால் நினைச்சு தலைமயிரால் தொடச்சி பரிமளத்தையில பூசி முத்தம் 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 ஓயாமல் முத்தம் கொடுக்குறார். ஆண்டு என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? வீணா போனவளே அப்படின்னு சொன்னார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாலும், எவ்வளவு அன்பு கூர்ந்தா பார்த்தீங்களா? இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்க போதோ உலகத்தில் அங்கெல்லாம் இவள் செஞ்சது சொல்லப்படும்.
அல்லேலூயா. ஆண்டவர் பாதங்களை முத்தமிட அன்பு கூறணும். அதான் பாட்டு பாடுறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அல்லேலூயா. அன்பு கூறும் பாட்டு பாடுறோம். எப்படி அவள் இயேசுவின் பாதங்களை முத்தமிட்டதுனால தான் அவள் அன்பு கூறுறான்னு ஆண்டவர் சொன்னார். சும்மா வந்து முடங்கல் போட்டு ஒரு ஜாமெண்ட்டு போகிறது இல்லை. இதை ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை, 2 சொட்டு கண்ணீர் இல்லை, முழு பாதமும் நனையும்படி செஞ்சார். முழு பாதத்தை தலைமுறையால் தொடச்சா, முழு பாதங்களையும் பரிமள தைலத்தினால் பூசினான். அதுக்கு பிறகு முத்தமிட்டா நிற்கவே இல்லை. எவ்வளோ நேரம் ஏசப்பா அந்த வீட்டில் உட்காந்தாலும் தெரியல. இப்போ விடவே இல்லை. என்னாலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கூட காலையில் உங்கள் ப்ரேயர் ரூமில் போய் ஏசப்பா பாதங்களை முத்தமிட்டீங்களா? உங்கள் பிள்ளை சொல்கிறா, எங்கள் அம்மா ப்ரேயர் ரூமில் போயிட்டா, எப்போ வருவான்னு தெரியல. அல்லேலூயா. எங்கே சொன்னாங்க? இதோ போனால் இதான் வந்துட்டீங்க. இல்லை கொஞ்சம் மண்டாடிட்டு இருப்பீங்க. ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு நேரம். ஐயா நீ எவ்வளோ அருமையானவர், எவ்வளோ நீ சாரோனி ரோஜா, நீ பள்ளத்தாக்கி லீலி, நீ 16 சிறந்தவர், நீ வெண்மை சிவப்பானவர், நீ முந்தினவர் மிதினமானவர், நீரே உயிர்த்தலும் ஜீவனமானவர். அல்லேலூயா. நீரே எனக்காக யாவை செய்து முடித்தவர், நீரே என் பாரங்களை சுமந்தவர், நீரே என் வேதனைகளை சுமந்தவர், அல்ல எனக்காக யாவை செய்து முடித்தவர் நீர். ஆண்டவரே என்னை தேட்டி நீரே, ஆட்நீரே, என்னை உற்சாகப்படுத்தினீரே, என்னை பலப்படுத்தினீரே, எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்தீரே. ஓ லார்ட், ஐ லவ் யூ ஜீசஸ். நானுமே நேசிக்கிறேன் ஆண்டவரே. இதுதான் அன்பு கூறுறது. அதே சொல்லுங்களேன், எனக்கு சுகம் கொடுங்க, எனக்கு பலம் கொடுங்க, எனக்கு வீடு கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்க. அது அல்ல, அதெல்லாம் ப்ரேயர், அதெல்லாம் இல்லை. அன்பு கூற ஒரு நேரத்தை ஒதுக்கணும். நான்லாம் காலையில் ஆண்டவர் பாதத்தில் விழுந்தேன்னா அன்பு கூறுவேன். அல்லேலூயா. ஆமாம். அப்போ பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நினைக்கிறேன். ஆண்டவர் பாதங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, ராஜா நீ எவ்வளோ நல்லவரையா, நல்ல என் இயேசுவை காண என் உள்ளமும் எப்போதுமே என்னில் வாஞ்சிக்குதே. அப்போ தலை தங்கமயமானவர், தலைமுடி சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்புமானவர், விண்ணகராஜர். அப்படி சொல்லணும். தலை தங்கமயமானவர், கந்த வர்க்க பாத்தி போன்ற கண்ணங்கள். அப்படி சொல்லுவீங்களா? கண்ணத்தை பிடிச்சி, ஏசப்பா உங்கள் கண்ணை என்னது சொல்ல மாட்டேன். நீங்கள் ஃபுல்லாக கண்ணை பிடிச்சி மக கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சம் வைங்க. ஆனால் ஏசப்பா கண்ணத்தை பிடிப்பீங்களா? கந்த பார்க்க பார்த்து கண்ணன், லீலி புஷ்பம் போன்ற உதடுகள், தண்ணீர் நிறைந்த நதி ஓரமாய் தங்கும் புறாவின் கண்கள். அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். அப்படி கொஞ்சம் ஆண்டவரை தலை தங்கமயமானவர், தலைமுடி சுறுசுருளானவர், வெண்மை சிவப்பானவர். அல்லேலூயா. கந்த வர்க்க பாத்தி போன்ற கண்ணங்கள், லீலி புஷ்பம் போன்ற உதடுகள். ஆண்டவரே தண்ணீர் நிறைந்த நதி ஓரமாய் தங்கும் புறாவின் கண்கள். உனக்கு என்ன சொல்ல தெரியும்? சும்மாவே ஆண்டவரை கட்டாயப்படுத்தி வேதனைப்படுத்தி அதை கொடு இதை கொடு அப்படி சண்டை போட தான் தெரியும். இல்லைம்மா 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 இல்லைம்மா, ஆண்டவரை கொஞ்சம் மகிழணும். கைத்தட்டு வச்சாமா, அப்பா நேசிக்கிற இருதயத்தை கொடுங்க. அப்படி ஆண்டவருக்கு அன்பு கூறக்கூடிய மகனாக மகளாக இருக்கும்படி நமக்கு ஆண்டவர் கடனாளியாக இருக்கு. நம்ம கடனாளியாக இருக்கிறோம். வேறு யார்ட்டையும் போய் அது எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பார். உனக்கு தெரியும் இயேசு உனக்கு ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, உனக்கு அங்கே காயப்பட்டிருக்கிறாரு. அல்லையிலே சொல்லுங்க எல்லாரும். விக்டோரியா மகாராணி அவங்க போர் வீரர்களை வர வச்சு 2ஆம் உலக யுத்தத்தில் எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாங்க, பயங்கர கிஃப்ட் கொடுத்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும் வந்து வாங்குறாங்க எக்கச்சக்கமாக. அப்படி தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்கு. ஆனால் ஒருத்தர் மட்டும் வாங்கவே இல்லை. அவர் அங்கேயே உட்காந்துருக்கிறார். இந்த அம்மா பார்த்தாங்க, என்னடா ஒரு போர் வீரன் ஒரு சோல்சர் அங்கேயே உட்காந்துருக்கிறார், என்னடா அது அப்படின்னு பார்த்துட்டு நேராக இறங்கினாங்க. மேடையை விட்டு இறங்கி நேராக அந்த ஆள்கிட்ட போனாங்க. அந்த போர் வீரன் அந்த மிலிட்ரி மேன்ட்ட போய் பார்த்தா தலை இல்லாட்டி ஒரு கை இல்லை, ஒரு கால் இல்லை, கன்னத்தில் இது இல்லை, காது இல்லை, பயங்கர காயம், தழும்பு. அம்மா எனக்கு வர முடியாதும்மா,
யுத்தத்தில் என் காலை இழந்துட்டேன், யுத்தத்தில் கையை இழந்துட்டேன், யுத்தத்தில் ஒரு கண்ணை இழந்துட்டேன், இப்படிப்பட்ட அங்க குறைவோடு இருக்கிற எப்படிவா உங்க மேட்ட வர்றது? தேவ பிள்ளைய அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவனுடைய ஒவ்வொரு காயங்களையும் முத்தமிட்டான். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ, வாரினால் அடிக்கப்பட்ட முதுகை பார்ப்பேன். நல்லா கவனிங்க, நீ இதை பார்க்கணும், தரிசனம் உனக்கு வேணும். வாரினால் அடிக்கப்பட்ட முதுகை பார்க்கணும், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். அந்த அம்மா முத்தம் கொடுத்தாங்கம்மா. அந்த 2ஆம் உலகத்தில் கையை இழந்து, காலை இழந்து, கண் இழந்து, உடம்பெல்லாம் தழும்பு வச்சு அங்கே உட்காந்துட்டு இருந்த அந்த போர் வீரனை நேராக பார்த்து அந்த அம்மா ஓடினாங்க. விக்டோரியா மகாராணி உலகத்தையே ஆண்டவங்க அந்த அம்மா தான். இந்தியாவை ஆண்டவங்க, லண்டன் ஆண்டவங்க கிடையாது, உலகத்தையே ஆண்டவங்க அந்த ஒரு தாய் தான். போய் ஒவ்வொரு காயங்களை முத்தம் கொடுத்தாங்க. அதுதான் அன்பு கூறுதல். அல்லையில சொல்லுங்களா? அவ்வளோ அன்பு அந்த அம்மாவுக்கு. நாட்டுக்காக இவ்வளவு தியாகம் பண்ணியா, நாட்டுக்காக இவ்வளவு காயப்பட்டியா, நாட்டுக்காக இவ்வளோ தலைமுறை ஏற்றுக்கொண்டையா, பா நீ ரொம்ப அற்புதமான மகன்ப்பா, ஐ அப்ரிசியேட் யூ, ஐ லவ் யூ, நான் அவன் நேசிக்கிறேன். அல்லேலூயா. பெத்த பிள்ளையை காட்டிலும் அத்தனை மடங்கு அந்த ஐயாவை, அந்த போர் வீரனை அந்த அம்மா நேசித்தாங்க. நீங்கள் அப்படி தான் இருக்கணும். உங்கள் ப்ரேயர் ரூம்குள்ளே போயிட்டீங்கன்னா ஏசப்பா காயங்களை முத்தமிடணும். அல்லேலூயா. கன்னத்தை முத்தமிடணும், காலை முத்தமிடணும். எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிங்களே ராஜா, எனக்காக பேசுனீங்களே, அந்த வாயை முத்தமிடணும். எவ்வளோ அருமையான தேவன் அவர். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அதுதான் அன்பு கூறுதல். சும்மா பாட்டு பாடிட்டு கையாட்டு போகிறது. நானும் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தேன். செலிப்ரேட் ஜீசஸ், இயேசுவை கொண்டாடுவோங்கிறது மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கமெல்லாம் கிடையாது, ஜெபம்லாம் கிடையாது, எல்லாம் இது மாதிரி செடியில் எடுத்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருப்போம். அதோடு போயிடும். ஆனால் ஆண்டு சொன்ன அப்படி இல்லை மகனே, இன்னும் அதிகமாக நீ அன்பு கூறணும். அப்போ தான் இயேசுவை வர்ணித்தோம். ஒவ்வொரு செயலை சொல்லி, ஒவ்வொரு காயத்தை சொல்லி, ஒவ்வொரு பாடு, ஒவ்வொரு அவமானம், ஒவ்வொரு நிந்த, ஏசப்பா எனக்காக பட்டீங்களே, உங்களுக்கு நன்றிப்பா, உங்களுக்கு நன்றிப்பா. அல்லேலூயா. அதுதான் அன்பு கூறுதல். சரியா? நீங்கள் அது மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்கள் கடனாளியாக இருக்கிறீங்க. அடுத்து வாசிங்க, என்னத்துக்கு கடனாளியாக நம்ம இருக்கிறோம்? 1 யோவான் 3:16 வாசிங்க. 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், 10 ரூபா கொடுக்கறது கடனாளி அது இல்லை, உதவி செய்கிறது மட்டும் இல்லை, நம்ம ஜீவனை மற்றவர்களுக்கு கூட கடனாளியாக இருக்கிறோம். எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க? அல்லே சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. பிரான்ஸ் தேசத்தில் நடந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். அருமையான தாயார், தங்க தாய், அவ்வளோ அழகாக மகனை வளர்த்து ஆளாக்கி அவனை ராஜாவாக்குனாங்க. ஆனால் அந்த ராஜா நினைஞ்சார், அம்மா ராஜா நல்ல நீதி நேர்மையாக வாழ்ந்தாங்க. அப்போ இந்த ராஜா நினைஞ்சார், இந்த ஊரில் யாராவது தப்பு பண்ணீங்க, லஞ்சம் வாங்கினீங்க, திருடுனீங்க, கொலை செஞ்சீங்க, கொள்ளையடிச்சிங்க, உங்களை அவ்வளோதான் உடனே தூக்கு தண்டன்றார். சரின்ட்டு ஜனங்க பயந்து பக்தியாக இருந்தாங்க. யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, திருட மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க, சாராயம் குடிக்க மாட்டாங்க, அப்படி இருந்தாங்க. கடைசியில் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த மந்திரி வந்து, ராஜாவே ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிக்கிறோம். என்ன குற்றவாளி? ஆமாம், அப்படி பொற்காசு ஒரு பை நிறையா லஞ்சம் வாங்கியிருக்காங்க ஒரு ஆள். யார் அது? உங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவா? ஆமாம், பொற்காசு இந்த பை நிறையா லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஒரு தூக்கி வாரி போட்டுச்சு. சரி, நாளைக்கு ஓப்பன் கிரவுண்டு மைதானத்தில் எல்லாரும் மறியா அவங்களுக்கு மரண தண்டனை. எல்லாம் பப்ளிக் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் அப்படி தான். ராஜா அம்மாக்கா தான், அவங்க தப்பு பண்ணிட்டாங்கல்ல, மரண தண்டனை. இல்லை ராஜா வேண்டாம் வேண்டாம் பரவாயில்ல, அம்மா தான், நான் மன்னிச்சு விட்டுருக்கேன், மன்னிச்சுட்டு. நோ, எல்லாருக்கும் ஒரு நீதி, எங்கள் அம்மாவுக்கு ஒரு நீதியா? அப்படி கிடையாது. சட்டத்துக்கு எல்லாரும் சமந்தான். அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. மறுநாள் காலை 10 மணிக்கு எல்லாம் ஊரே விளம்பரம் பண்ணியாச்சு. ராஜாவின் தாயாருக்கு மரண தண்டனை, ராஜாவின் தாயாருக்கு மரண தண்டனை. அப்பா ஏகப்பட்ட ஜனங்க வந்துட்டாங்க. கிரவுண்ட் நடுவில் பெரிய மேடையில் இந்த அம்மாவை குப்புற படுக்க வச்சுட்டாங்க. ராஜாவின் தாயார்
சட்டை அட்டி முதுகு கிழிக்கப்பட போகுது. இந்த பக்கம் ஒரு போர் வீரன், இந்த பக்கம் ஒரு போர் வீரன், 2 பேரும் சாட்டையை வச்சு நிற்கிறானு. அந்த சாட்டை எப்படி தெரியுமா, 3 மீன் முழு கொக்கியாக இருக்கும். இப்படி அடித்து இழுத்தா அப்படியே சதை பிச்சுட்டு வரும். இப்படி அடித்து இழுத்தா பிச்சுட்டு வரும். இவர் 40 அடி, இவர் 40 அடி, இவர் 40 அடி அந்த குற்றவாளி கொடுக்கணும். ரெடி 1 2 3 4 அப்படின்னு சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடிக்க ஆரம்பிச்சிட்டா இடையில நிப்பாட்டவே கூடாது. நிறுத்துங்கன்னு யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. அப்படி நிப்பாட்டினா அந்த போர் வீரனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, மரண தண்டனை. அவ்வளோதான். எல்லாம் நிற்கிறாங்க, மக்கள்லாம் கத்துறாங்க, ராஜாவே அம்மாவுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்துருங்க. நோ அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு என்னவோ அதாவது எங்கள் அம்மாவுக்கு தப்பு தான் தண்டனை உண்டு அப்படின்ட்டாங்க. ரெடி 1 2 3 சொல்லிட்டாங்கம்மா. சொன்ன உடனே அடிச்சா சும்மா பயங்கரம். ஒரே மக்கள்லாம் கூச்சல் போட்டு கத்துறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு, அந்த அம்மா அந்த இடத்துல இல்லை. அந்த அம்மாவை பிடிச்சி இழுத்து எரிஞ்சிட்டாரு அந்த ராஜா. எங்கள் அம்மாவை நான் அடிக்க நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எங்கள் அம்மா தப்புன்னாங்க தானே, எங்கள் அம்மாவுக்கா நான் ஜீவனை கொடுக்குறேன். கைத்தட்டு வச்சாமா, எங்கள் அம்மாவுக்கா நான் ஜீவனை கொடுக்குறேன். உண்மையாக நடந்ததுமா பிரான்ஸ் தேசத்தில். அதனால தான் அங்கே துணிகளை பாவம் பண்ண மாட்டாங்க ஆரம்பத்துல எல்லாம். இப்போ தான் ஒரு சில பாவம் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர நீதியை நிலைநாட்டின அந்த ராஜா அடித்தா 40 அடி முதுகு பிச்சுட்டு போயிடுச்சு. வெறும் எலும்பு கூட தான் கிடக்குது. அந்த அம்மாவும் கத்துறாங்க, ஐயோ என் மகனை விடுங்க. தப்பு பண்ணிட்டாங்கம்மா. நீங்கள் உங்கள் மகன் தப்பு பண்ணாதவர் தான், உங்களுக்காக அவர் பனிஷ்மெண்ட் வாங்குறார். தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்குற அன்பிலும் பெரிய அன்பு இல்லை. அன்பு கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம், அன்பு செலுத்த கடனாளியாக இருக்கிறோம். இன்னும் அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. உன் சகோதரனுக்காக, உன் சகோதரிக்காக, உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உன் மகளுக்காக சொல்லட்டா, தன் மகளுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். பெரிய கோடீஸ்வரன். அந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு யாரும் கிடைக்கல. அன்னைக்கு டாக்டர் வந்து கேட்குறாரு, சார் உங்கள் மகளுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை கொடுக்க முடியாது, உங்கள் மகள் இறந்துருவா. கவலைப்படாது, ஏன் இருதயத்தை கொடுக்குறேன். இல்லை சார் வேண்டாம் சார், நான் ஏன் இருதயத்தை கொடுக்குறேன், பேசாமல் செய்யுங்க டாக்டர். நீங்கள் பக்கத்து அறையில் போயிட்டாங்க, மயக்க மருந்து கொடுத்தாங்க, டாக்டர் இருதயத்தை அறுத்தாங்க. டாக்டர் இறந்துட்டார். ஒரு லெட்டர் மட்டும் எழுதிட்டார், அம்மா மகளே நான் பிறந்த நாளுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அந்த கிஃப்ட்டுக்கு வேற எங்கேயும் இல்லை, நாங்கள் என் இருதயத்தை உனக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். உன்னுடைய இருதயம் பழுதடைஞ்சு போச்சு, ஓட்டாயாச்சு, கெட்டு போச்சு, அழுகி போச்சு உன் இருதயம். அதை மாற்றுறதுக்கு யாருமே இருதயம் கொடுக்கல. அதனால் உன் இருதயத்துக்கு பதிலாக ஏன் இருதயத்தை நான் உள்ளே வச்சுருக்கேன். நீ முழிக்கும் போது நீ வெளியே பார்க்க முடியாது, ஆனால் உனக்குள்ளே நான் இருப்பேன். கைத்தட்டு வச்சாமா, அறுத்தாச்சு. அந்த பெரிய கோடீஸ்வரன் இறந்துட்டாரு. அந்த டாக்டர் அந்த இருதயத்தை எடுத்துக்கொண்டு மகளுக்குள்ளே வச்சுட்டாரு. அவளுக்கு ஹாப்பி பர்த்டே அன்னைக்கு அம்மா அப்பா எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவீங்களே எப்பயுமே, வாங்கப்பா வாங்க அப்படின்னு அந்த பிள்ளை கூப்பிடுறா. டாக்டர் லெட்டரை கொடுக்குறாரு. லெட்டரை வாங்கின அந்த பிள்ளை, ஐயோயோ என்னப்பா இது நடந்துச்சு, என்ன செஞ்சீங்க, என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் இருதயத்தையே எனக்கு கொடுத்துட்டீங்களா. தேவனுடைய பிள்ளைய நல்லா கவனிங்க. நம்ம ஜீவனை கொடுக்க நம்ம கடனாளியாக இருக்கிறோம். மகளே உனக்காக யாரும் கொடுக்காம இருக்கலாம், நான் கொடுக்க கடனாளியாக இருக்கிறேன். மகளே நீ வாழணும், மகளே நீ வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். நீ ரத்தத்தையே கொடுக்க மாட்டேன் உனக்கு. உன் பிள்ளைகளுக்கு, உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அதுக்காக நீ ஏதாவது செய்கிறியா? கொஞ்சம் பிளட்டு கொடுங்கம்மா, எல்லாம் முடியாது. உன் கிட்னி 2 கிட்னி, ஒரு கிட்னி கொடுக்க முடியாது. நம்ம ஜனங்கடி பண்ணிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்க நம்ம கடனாளியாக இருக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. ஆமாம். கடைசியாக ஒரு காரியம் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். வேதத்தை வாசிங்க. 3 யோவான் 8ஆம் அதிகாரம். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களா இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளா இருக்கிறோம். உடன் ஊழியக்காரர்களை சேர்த்து கொள்ள நம்ம கடனாளியாக இருக்கிறோம். அந்த வசந்த வாசி பாருங்க. அவர்
நம்ம உடன் ஊழியக்காரங்க சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்க வர்றாங்க, அவங்களை யாரும் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. நல்லா கவனிங்க. நம்ம பாண்டிச்சேரியில் நம்ம சபையை வித்தியாசமாக ஆசைக்கிறாருன்னா பலரை நம்ம சபையில் அரவணைச்சிருக்கோம், ஆறுதப்படுத்திக்கிறோம். 9 கொலை செஞ்ச ரவுடி யாரு? தமிழ்நாட்டில் 9 கொலை செஞ்சார் ஒருத்தர். யாரு? ஜெயபிரகாஷ். நாராயணன், கரெக்ட். உட்காந்து பழனிசாமி, நல்ல அருமையான வச்சன. ஜெயபிரகாஷ் நாராயணன் வேறு இல்லை. இந்த மகன் கடலூர் ஜெயிலில் இருக்கிறார், கோபுரமலையில். நாங்கள் ஜெயிலுக்கு போயிருந்தோம். நம்ம சபையில் இருக்கிற விசுவாசி ஜெயிலுக்கு போயிட்டார். அவரை பார்க்க போனால் இவன் அங்கே இருக்கிறான். 9 கொலை செஞ்ச ஆள். இந்த 9 கொலை செஞ்ச ஆள் லீவில் வராரு. நாங்கள் ஜெர்மன்டான் அங்கே இருக்கிற அது ஜெயில் வார்டன் ஐயா செல்லத்துறை, அவரே எஸ்பி. அவர்கிட்ட சொன்னால் அவர் நான் அனுப்பி வைக்கிறேன் பார்த்து. அவர் சொன்னால் அந்த லீவில் அந்த வருவான், அனுப்பி வைக்கிறேன் சபைக்கு. ஜெயபிரகாஷ் வந்துட்டார். வந்து அவரை 9 கொலை செஞ்ச மனுஷன் யாரும் நம்ம விசுவாசி யாரும் வீட்டில் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான். நைட்டு தங்கணும் அவர். யார் வீட்டில் தங்குறது அவர்? தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிங்க. ஒரு சகோதரன் மனம் திரும்பி வர்றான், இளையகுமார் வந்த மாதிரி, அவனை வீட்டில் சேர்த்துக்கொள்ள முடியுமா? சேர்த்துக்கொள்ள நம்ம கடனாளியாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சபையில் ஒரு விசுவாசி அவர் சந்தோஷமாக அவர் ஏற்றுக்கொண்டார். அலையில சொல்லுங்க எல்லாரும் அலையிலுயா. அந்த பிரதர் நல்ல அருமையான மகன், அவரை ஏற்றுக்கொண்டார். அந்த 9 கொலை செஞ்ச மகனை ஏற்றுக்கொண்டு அது சபையில் சாட்சி சொன்னால் ஜனங்கள்லாம் அப்படியே பெத்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. எனக்கு பயங்கர கொலைகாரனாச்சு. 9 கொலை செஞ்ச ஆள் வந்து நிற்கிறாரு. ஜனங்க ஈயாட எருமாடலாம் அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்குறான். அலையிலுயா. அப்போ அவரை ஒரு நைட்டு முழுசு வீட்டில் வச்சுருந்தாங்களே, எவ்வளோ அன்பு, எவ்வளோ பாசம். அலையில சொல்லுங்கிறாங்க. அப்போ நீங்களும் கூட அண்ணன் அக்கா தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க தண்டிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் சேர்த்துக்கொள்ள நீங்கள் ரெடியாக இருக்கணும். கடனாளியாக இருக்கிறோம். கணவனை சேர்த்துக்கொள்ளணும், மனைவியை சேர்த்துக்கொள்ளணும். அவன் குடிகாரன் கொலைகாரன் அவனை வீட்டை விட்டு விரட்டக்கூடாது. கைத்தட்டி உற்சாகமா மனைவியை விரட்டக்கூடாது, கணவனை விரட்டக்கூடாது. அவனை மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கொள்ள கடனாளியாக இருக்கணும். வேலையில் சேர்த்துக்கொள்ள கடனாளியாக இருக்கணும். சபையில் சேர்த்துக்கொள்ள கடனாளியாக இருக்கணும். நம்ம அல்லேலூயா. ஒருவனை சேர்த்துக்கொள்ள கடனாளியாக. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைய இந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு ஆண்டு பேச சொன்னார். அப்போ ஏதோ ஒரு கடன் நினச்சிட்டு இருக்காதீங்க. பணக்கடன், நகைக்கடன், நிலத்து கடன், வீட்டு கடன், அது இல்லை. இந்த கடன் அல்ல சொல்லுங்கள். சுவிசேஷ கடன், உதவி செய்ய கடனாளியாக இருக்கிறோம், இறக்கம் செய்ய கடனாளியாக இருக்கிறோம், ஒருவன் சேர்த்துக்கொள்ள கடனாளியாக இருக்கிறோம், ஒருவனுக்கு ஜீவனை கூட கடனாளியாக இருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் ஆண்டு நமக்கு சொன்னது. சகல ஜாதிகளுக்கும் நீ கடன் கொடுப்பாய். அதான் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இயேசு பிறந்த போது என்ன பார்த்தோன்னா, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லா ஜனத்துக்கும். அப்போ எல்லா ஜனத்துக்கும் நம்ம கடனாளியாக இருக்கிறோம். பாண்டிச்சேரியில் எல்லா ஜனங்களுக்கும் யார் நம்ம கடனாளியாக இருக்கிறோம்? சுவிசேஷம் அறிவிக்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அவங்கள ரட்சிப்பில் கொண்டு வர, அவங்களை பரலோகத்தை கொண்டு போக நம்ம கடனாளியாக இருக்கிறோம். அந்த கிருபையை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறாரு, எனக்கு தந்திருக்கிறாரு. அதை நிறைவேற்றி முடிக்கணும். எல்லாம் ஏச்சுன்னு இல்லைங்க, எல்லாம் ஏச்சுன்னு இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம கடனாளியாக இருக்கிற ஆண்டவரை, காவலாளியாக இருக்கிற ஆண்டவரை, எல்லா கடன் அடைப்பேன் ஆண்டவரை. சுவிசேஷ கடன் ஆண்டவரே, அன்பு கூறுற கடன் ஆண்டவரை, ஜீவனை கொடுக்குற கடன் ஆண்டவரை, அப்பா இரக்கம் செய்ய கடன் ஆண்டவரை, தர்மம் செய்ய கடன் ஆண்டவரை. இதை நான் செய்வேன் ஆண்டவரை. நான் யாருக்கு உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டேன் ஆண்டவரை. அன்பு கூறுவேன் ஆண்டவரை. நான் உமக்கு அன்பு கூறுவேன் ஆண்டவரை. அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம் ஆண்டவரை. எல்லாம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. ஓரி பால சங்கர பால பாரபா. ஆமென். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். என்ன பதில் செய்திடுவே ஜீவன் தந்த என் இயேசுவே, என்ன பதில் செய்திடுவே. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. ஜீவன் தந்த என் இயேசுவே, என்ன பதில் செய்திடுவே. மூன்றாணி பாய்ந்திட்ட பொன்மேனியே, முள்மூடி சூண்டதா பொன் சீரசே, மூன்றாணி பாய்ந்திட்ட பொன்மேனியே,
முள்மூடி சூண்டதா பொன் சீரசே அந்த கேடுற்ற என் அண்ணலே அஞ்சம் நீரே என் இயேசுவே ஜீவன் தந்த என் இயேசுவே என்ன பதில் செய்திடுவே. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் கடனாளியாக இருக்கிறேன், ஆண்டவரே நான் ஜீவனை கொடு கடனாளியாக, உதவி செய்ய கடனாளியாக இருக்கிறேன், அன்பு கூற கடனாளியாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அதை செய்து முடிப்பேன் ஆண்டவரே, செய்யாமல் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. கரம சமதனமா ஏதோ ஊழிக்காரன் தான் செய்யணும் இல்லை, ஒவ்வொரு விசுவாசியும் செய்யணும், ஒவ்வொரு மகளும் செய்யணும். நான் கடனாளியாக இருக்கிற ஆண்டவரே நான் செய்வேன் ஆண்டவர், என் மகனுக்கு நான் செய்வேன், என் மகளுக்கு நான் செய்வேன், என் கணவனுக்கு நான் செய்வேன், என் மனைவிக்கு நான் செய்வேன். சொல்லுங்க வாயை திறந்து. என் அண்ணனுக்கு, அக்காவுக்கு, மாமாவுக்கு, மச்சானுக்கு, சித்தப்பாவுக்கு, பெரியப்பாவுக்கு, என் மந்திரிக்கு, எம்எல்ஏக்கு நான் கடனாளியாக இருக்கிறேன். நான் செய்வேன் அந்த உதவியை, நான் நிறைவேற்றுவேன் இந்த காரியத்தை. யாரும் செய்யாததை செய்வேன். அவங்களுக்காக ஜெபிக்க நான் கடனாளியாக இருக்கிறேன். அவனுக்கு ஓடி ஓடி உதவி செய்ய நான் கடனாளியாக இருக்கிறேன். எல்லா கரங்களை தட்டி கத்த மையப்படுத்துங்க. ஓ காபா பா தானா மாமா ஜீவன் தந்த என் இயேசுவின் பிள்ளை நான். பா 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 உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா அப்படியாக எங்களை ஆசீர்வதிப்பீனாக. தேவனாய் கர்த்தர் வரும்போது ஆண்டவரே எங்களுடைய குறையில்லாத அளவுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளது. நல்லது உண்மையை உத்தமுள்ள ஊழிக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்து மேல் அதிகாரியாக இருப்பேன். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பா, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், கொஞ்சம் பணம், கொஞ்சம் காசு, கொஞ்சம் பலனில் நீ உண்மையாக இருந்தா உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று ஒவ்வொருவரை நீ அரவணைத்துக் கொள்ள போறதுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதி காத்துக்கொள்ள பலப்படுத்தும் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவரை